இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னாகமம் 16வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் கோராகினுடைய கலகம் குறித்து, அதற்கு ஏற்பட்ட விளைவுகள் குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆரோனின் ஒன்றுவிட்ட சகோதரனாகிய கோராகு, அதாவது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாத்ராகமம் 6வது அதிகாரம் 18 21 வரையிலும் பார்க்கிற பொழுது, ஆரோனினுடைய ஒன்றுவிட்ட சகோதரனாகிய கோராகு லேவியனாக இருந்தபோதிலும் அவன் ஆசாரியனாக அவன் பணியாற்றவில்லை. ஆரோனின் குடும்பத்தார் மட்டுமே ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு தனி உரிமை பெற்றவர்கள் என்னும் உண்மை அவனுக்கு ஒரு வன்மத்தை ஏற்படுத்தியதை பார்க்கிறோம். தாத்தான், அபிராம், ஓன் ஆகியோர் ரூபன் கோத்திரத்தார். இவர்கள் மோசேயினுடைய தலைமை பொறுப்பை ஏற்க மனதின்றி இவர்கள் கோபத்தோடு கூட காணப்பட்டவர்கள். முதல் வசனத்தை தவிர வேறு எங்கும் இந்த ஓன் என்பவனுடைய பெயர் குறிப்பிடப்படலை. இவன் மற்றவர்கள் பெற்ற அழிவை அடைந்தானா என்பதை அறிவதும் ஒரு இயலாத காரியமாக இருக்கிறது. இஸ்ரவேலின் தலைவர்கள் 250 பேர் ஆசாரிய உரிமையையும் ஆளுகை உரிமையையும் குறித்து கலகம் விளைவித்தவர்களோடு இணைந்து கொண்டதை வசனம் 2 பார்க்கிறோம். எல்லா மக்களும் பரிசுத்தமானவர்கள், ஆகவே பழி செலுத்தும் உரிமையை எவருக்கும் மறுக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் வாதிடத் தொடங்கினார்கள். 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலும் பார்க்கிற போது, இதற்கு தீர்வு காண கோராகும் அவனோடு இருந்த கலகக்காரர் யாவரும் அவரவர் தூப கலசங்களை கொண்டு வரட்டும் என்று அங்கே மோசே கட்டளையிடுகிறதை 6-7 வசனங்களிலே பார்க்கிறோம். தூப கலசத்தில் தீய போட்டு தூப வர்க்கத்தை செலுத்துவது ஆசாரிய ஊழியம். அவர்களை ஆசாரியர் என்று தேவன் ஏற்கவில்லை என்றால் அவர் தமது வெறுப்பை காட்டுவார். இதை ஜனங்களுக்கு வேறுபடுத்தி காட்டும்படியாக மோசே இந்த கட்டளையை கொடுக்கிறார். இப்போ 12 15வது வசனம் வரையிலும் தாத்தானும் அபிராமும் மோசையால் அழைக்கப்பட்ட போது தங்கள் கூடாரங்களை விட்டு வெளியே வரல. ஆயினும் மோசையின் தலைமையை எதிர்த்து பேசி அவர்கள் அவனை திட்டினதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது கொடுக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு தங்களை தேவன் அழைத்து வருவார் என்னும் வாக்குறுதியை சுட்டி காட்டி, அதற்கு பதிலாக மோசே பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய எகிப்திலிருந்து அவர்களை பாலும் தேனும் ஓடாத தேசத்துக்கு, பாலைவனத்துக்கு கொண்டு வந்தான் என்று கூறிதான் அவனை வசைபாடுகிறதை பார்க்கிறோம். மோசே தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் தோல்வி அடைந்ததையும் தனது உண்மையான நோக்கங்களையும் மறைத்து மக்களுடைய கண்களை அவன் குருடாக்கி திசை திருப்ப முயன்றான் என்பதையும் அவங்க 14வது வசனத்தில் அவர்கள் எண்ணிய எண்ணமாக காணப்படுகிறது. பொதுவாக தலைவர்கள் செய்கிறபடி தான் எந்த ஒரு பொருளையும் அவன் கப்பமாக பெறவில்லை என்பதை மோசே கர்த்தரிடம் அங்கே நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 16 22 வரையிலும் பார்க்கிற போது, அடுத்த நாள் கோராகும் ஆரோனும் 250 கலகக்காரரும் தங்களுடைய தூப கலசங்களை எடுத்து கொண்டவர்களாக ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேல் சபையாரும் கூடினார்கள். இதை சபையார் கூடுறதை பார்க்கும்போது அவர்கள் கோராகோடு ஒத்த மனது கொண்டவர்கள் போல அங்கே தோன்றுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய மகிமையானது சபை முழுவதும் காணப்படுகிறது. கர்த்தர் சபையாரை அழிக்கும் முன்னர் மோசேயையும் ஆரோனையும் அவர்களை விட்டு பிரிந்து செல்லும்படி அங்கே கூறுகிறார். மோசேயும் ஆரோனும் அவர்களுக்கு பரிந்து பேசியதன் காரணமாக அந்த நேரத்தில் ஜனங்களை அழிக்கிற அந்த நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்படலை. அதற்கப்புறம் இப்பொழுது கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியோருடைய கூடாரத்தின் பக்கமாக இப்பொழுது இந்த நியாய தீர்ப்பு திரும்புகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய குடியிருப்புகள் அந்த குடியிருப்புகளின் பகுதிகளுக்கு அப்பால் செல்லும்படி சபை மக்களை மோசே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சகல மனிதர்கள் சாகிறது போல செத்தால், அல்லது சகல மனிதர்களுக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால், மோசே தன்னுடைய தெரிந்தெடுப்பு அது ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டது என்பதை அவர்கள் மறைத்து விடுவார்கள். ஆகவே அதிசயமான முறையில் பூமியால் விழுங்கப்படுவார்களானால் அந்த மனிதர்கள் கலகக்காரர்கள்தான் என்பது உண்மையாக அது மெய்ப்பிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லி அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். அவன் விழுங்கி போடட்டும் என்று சொன்ன உடனே பூமி தன்னுடைய வாயை திறந்து தாத்தான், அபிராம்
ஆகியோரையும் அவருடைய வீட்டாரையும் விழுங்கிற்று என்று பார்க்கிறோம். அவருடைய வீட்டார் அவர்கள் செய்த கலகத்தில் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு திட்டமாக வசனம் 32-33 படி அங்கே தெரிகிறதை பார்க்கிறோம். இங்கே கோராகினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னவுடனே கோராகு ஒருவேளை மரித்திருப்பானா என்கிற கேள்வியெல்லாம் சிலர் எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவன் தாத்தான் அபியராம் ஆகியோருடன் விழுங்கப்பட்டு போனான் என்பதை என்னாகமத்தில் 26:10 நாம் அதை படிக்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. அவனுடைய குமாரர்கள் தப்பினார்கள் என்பது அங்கே 11வது வசனம், கோராகினுடைய குமாரர்கள் தப்பினார்கள். இஸ்ரவேலின் அடுத்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் கோராகின் வழியில் அவன் தோன்றினவன் என்பதை 1 நாளாகமம் 6வது அதிகாரம் 22, 23 மற்றும் 28வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கோராகினுடைய பிள்ளைகள் அங்கே தப்புகிறார்கள். தாத்தாம் அபிராம் இவர்களுடைய குடும்பமே முழுமையாக பூமிக்குள்ளாக விழுங்கப்பட்டு சென்று விட்டது. ஆனால் அங்கே ஆண்டவர் கோராகினுடைய பின்னாட்களில் சந்ததியில் சாமுவேலை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். 30வது வசனத்தில் பாதாளம் என்கிற சொல்லானது சியோல்னு சொல்லி நம்ம எபிரேயத்தில் அழைக்கிறோமே, அது கல்லறையை குறிப்பிடக்கூடியதாக உயிரோடு கூட அவர்கள் பூமிக்குள்ளாக இறங்கிவிட்டார்கள். வரலாற்றில் சில வேளைகளில் சில பாவங்களை ஆண்டவர் உடனடியாக தண்டித்து தமது வெறுப்பை வெளிப்படுத்தி இருக்கிறதை வேதாகமத்தில் பார்க்கிறோம். சோதம் கொமராவை ஆண்டவர் தண்டித்ததை ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24, 25 வசனங்களிலே பார்க்கிறோம். நாதாப் அபியூவை ஆண்டவர் தண்டித்ததை லேவியராகமம் 10வது அதிகாரம் 1, 2 பார்க்கிறோம். மிரியாமை ஆண்டவர் தண்டித்ததை என்னாகமம் 12:10 பார்க்கிறோம். இப்பொழுது கோராகு, தாத்தான், அபிராம் மற்றும் 250 தலைவர்கள் எல்லாரையும் தண்டித்ததை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது அனனியா சப்பிராலை ஆண்டவர் தண்டித்ததை அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். அதே போல பாவங்கள் செய்யப்படுகிற போதெல்லாம் உடனே ஆண்டவர் தண்டிக்கிறதில்லை. ஆனாலும் சில குறிப்பிட்ட தருணங்களில் தண்டனையை அளித்து எதிர்கால தலைமுறையினரை ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே கோராகின் மனிதர் என்பது வசனம் 32 என்பவர்கள் அவனுடைய வேலைக்காரர், அவனை பின்பற்றினவர்களை குறிப்பிடுகிறது. இப்போ 36 40வது வசனம் வரையிலும் பாவிகளால் பயன்படுத்தப்பட்ட அந்த பரிசுத்த தூப கலசங்களை தகன பலிபிடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாக ஆண்டவர் மாற்றிவிடும்படியாக கூறுகிறார். ஆரோனுடைய குடும்பத்தார் மட்டுமே ஆசாரிய ஊழியம் செய்வதற்கான உரிமை பெற்றவர்கள் என்பதை இவை யாவும் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. தூப கலசங்களில் இருந்த அக்கினியானது அங்கே புறம்பே கொட்டப்படுகிறதை பார்க்கிறோம். கோராகு அங்கே தாத்தான் அபிராம்லாம் கொண்டு வந்த அந்த தூப கலசத்தில் இருந்த அந்த அக்கினியானது வெளியே கொட்டப்பட்டு விட்டது. இப்போ 49 50 வரையிலும் பார்க்கும் பொழுது பெரிய அச்சத்தை ஏற்படுத்திய இந்த நிகழ்ச்சிகள் நடந்ததற்கு அடுத்த நாள் தேவனுடைய மக்களை கொண்டு போட்டதாக இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக அங்கே குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் தன்னுடைய கடும் சினத்தினால அவர்களை அழித்து விடுவதாக ஆண்டவர் பயமுறுத்துகிறார். ஆனாலும் மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பு சென்று ஜனங்களுக்காக அவர்கள் பரிந்து பேசி நிற்கிறார்கள். அப்படி அவர்கள் பரிந்து பேச செல்லுகிற நேரத்தில் சென்ற அந்த கடுமையான வாதையினால் ஆண்டவர் மக்களை தாக்கினார். அங்கே ஆரோன் தூப கலசத்தில் தூப வர்க்கத்தை போட்டு மக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறவனாக அவர்கள் நடுவில் தூக்கிட்டு ஓடுறாரு. அங்கே வாதை நிற்கிறது. ஆனாலும் 14,700 பேர் அதற்குள்ளாக இறந்து போனார்கள். ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். தலைவர் சபை மக்களோடு சேர்ந்து கொண்டு ஆரோனின் ஆசாரிய ஊழியத்தை எதிர்த்தார்கள். இப்பொழுதோ ஆரோனின் ஆசாரிய அந்த பரிந்துரையே அங்கே வாதையை நிறுத்தினதை பார்க்கிறோம். மோசேயும் ஆரோனும் ஆண்டவருடைய பிள்ளைகளை கொண்டவர்கள் அல்ல, அவர்களோ மக்களை காப்பாற்றினவர்கள் என்கிற காரியத்தை இந்த அதிகாரத்தில் இந்த அதிகாரம் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இங்கே கோராகினுடைய அரசியல் முடிவடைகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகார நிகழ்ச்சி மிகவும் திடுக்கிட பண்ணுகிற வேதாகம் நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இருக்கிறது.
கோராகும் தாத்தானும் அபிராமும் குடும்பத்துடன் உயிரோடு பூமிக்குள்ள புதைக்கப்பட்ட காட்சி யாரையுமே அது நடுநடுங்க செய்துவிடக்கூடியதாக இருக்கும். கோராகினுடைய செல்வாக்கு எத்தகையதாக இருந்தது என்பதை நாம் இங்கே கண்டுகொள்ள முடிகிறது. பெரும்பான்மை பலம் அவனுக்கு தான் இருக்குது. அதாவது இப்போ ஓட்டெடுப்பு நடத்தியிருந்தால் நிச்சயமாக கோராகு வெற்றி பெற்றிருப்பார். மோசேக்கு கல்லறி தான் விழுந்திருக்கும். அந்த அளவுக்கு கோராகு அவ்வளோ பெரிய செல்வாக்கு பெற்றவனாக, மெஜாரிட்டி பெற்றவனாக, நம்முடைய பார்வையில் மெஜாரிட்டி பக்கம்தான் நம்ம நிற்போம். இங்கே கோராகினுடைய பக்கத்தில் ஜனங்களெல்லாம் நிற்கிறாங்க. 250 தலைவர்களை கூட்டிகிட்டு வந்து அவன் பேசுகிறான். இத்தனையாக இருக்கிற அந்த நேரத்தில், செல்வாக்கு மிகுந்தவனாக இருக்கிற அந்த நேரத்தில் அவனுடைய குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கிறது, கோராகினுடைய வாதங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அங்கே செல்லுபடியானது பெரும்பான்மை பலம் அல்ல, ஆனால் கர்த்தருடைய பலன்தான் அங்கே செயல்பட்டது. கோராகு குழுவினருடைய வாதங்கள் என்னென்னா, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்று மோசேயும் ஆரோனையும் அவன் எச்சரிக்கிறான். பரிசுத்த சபைக்கு மேலாக உங்களை உயர்த்துகிறீர்கள். நீங்கள் பெரிய ஆள், எப்பவும் நீங்கள் பந்தா காட்டிட்டு அலைகிறீங்க. எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறீர்கள், எங்களை ஆள பார்க்கிறீர்கள் என்று 3ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற எகிப்திலிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் கொண்டு போடும்படி வனாந்தரத்தில் கொண்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு எங்களை கொண்டு வரலன்னு சொல்கிறாங்க. மனிதர்களின் கண்களை பிடுங்கி ஏமாற்றுகிறீர்கள் என்று அவர்கள் இத்தனையாக அவர்கள் குற்றப்படுத்துகிறாங்க. 6 வகையான குற்றங்களை இங்கே சொல்லுகிறாங்க. ஆனால் இந்த கூற்றுகளை மேலோட்டமாக பார்த்தா நமக்குமே உண்மையாக தானே சொல்கிறாங்க. இங்கே மோசையும் ஆரோனும் மிஞ்சி தானே போகிற மாதிரி தெரியுது, இவங்க தானே ஆளுகிற மாதிரி தெரியுது. பாலும் தேனும் ஓடுகிற எகிப்து தேசத்தில் இப்போ வனாந்தரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படின்லாம் நமக்கு தோன்றுகிறது போல தோன்றும். ஆனால் அதனுடைய தன்மையை நாம் ஆராயும் பொழுது அது அப்படி அல்ல. இஸ்ரவேலர் நடுவில் மோசேயும் ஆரோனும் அவங்களாகவே அவங்க எலெக்ஷன்லாம் நின்று உயர்ந்து வரலை. ஆண்டவரே அவர்களை உயர்த்தினார். எகிப்தில் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக அது இருக்கலை. அங்கே அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்குகிற அளவிற்கு ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அடிமை வாழ்வு, அந்த இருப்பு களவாய் வாழ்வை ஆண்டவர் அவர்களை அங்கே இறங்கி வந்து மோசையை கொண்டு விடுதலை செய்துதான் இங்கே ஆண்டவர் அழைத்து வந்தார். எகிப்தை அடித்து 10 வாதைகளினால் வாதித்து அவர்கள் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து செங்கடலை பிளந்து அற்புதமான வழியில் மேக ஸ்தம்பத்தை கொண்டு, அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு அவர்களோடு கூட கடந்து வந்து வழி நடத்துகிற ஒரு ஆண்டவரை இவங்க இப்போ சொல்கிறாங்க. எங்கள் எகிப்து தாங்க ஜீவனை கசப்பாக்கி அந்த தேசந்தாங்க எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்தது என்று. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அடையாததற்கு காரணம் அவர்கள் அவிசுவாசமே தவிர மோசையினுடைய குறை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை கொண்டு வந்ததும் வழி நடத்தினதும் மோசையோ ஆரோனோ அல்ல, ஆண்டவர் ஒருவரே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கும் நமக்கு முன்பாக பெரும்பான்மையானோர் காணப்படுகிறார்கள். திருச்சபை பற்றி தேவன் கூறும் பிரமாணங்களை விட்டுட்டு இன்னைக்கு தேவன் ஏற்படுத்தாத பதவிகளை இன்னைக்கு சபைகளுக்குள்ளாக அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பட்டங்கள், ஆண்டவர் கொடுக்காத பட்டங்களை இன்றைக்கி மனிதர்கள் மூலமாக பட்டம் என்று போட்டு இருக்கிறார்கள். நிறையா ஆராதனைக்கு பதிலாக ஆச்சாரங்களை கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கி கோபுரங்களை கொண்ட ஒரு தேவ விசுவாசமற்ற பெருங்கூட்டத்தை தான் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். விசுவாசிகளை அடிமைகளாக்கி அரசியல் நடத்துகிற கோராகின் கூட்டத்தை தான் இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். விசுவாசத்தோடு கூட விசுவாசத்தில் வளர்ந்து விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி பொறுமையோடு கூட ஓட வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கு அடிமைகளாக்கப்பட்டு இன்றைக்கு அரசியல் நடத்துகிற கோராகின் கூட்டத்தோடு கூட சிக்கி கிடக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய பிரமாணத்துக்கு மாறாக மனித பிரமாணங்களை வைத்து கொண்டு ஆசாரிய மாரடிப்பை நடத்துகிற நிகழ்ச்சிகள் தான் இன்றைக்கு காணப்படுகிறது. இதனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும் என்பதை இந்த வேத பகுதியானது நமக்கு எச்சரித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த துஷ்ட மனிதர்களின் சகல பாவங்களிலும் நம்ம இன்றைக்கு வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவரவர் கூடாரங்களை விட்டு விலகி, அவர்களுடைய கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில்
ஒன்றையும் தொடாதிருங்கள் என்று வசனம் 26 எச்சரிக்கிறதே. ஆகவே இன்றைக்கு நடத்துகிறது கோராகின் கூட்டமா, நம்மை அடிமையாக்கி நம்மை நடத்துகிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் உயர்த்தப்படுகிறாரா? அவருடைய கல்வாரி சிலுவை உயர்த்தப்படுகிறதா? தேவன் ஒருவரே உயர்ந்திருக்கிறாரா? சொல்லப்படுகிற சத்தியங்கள், சட்டத்திட்டங்கள் வேதத்தின் அடிப்படையில் ஒத்து போகிறதா? இவைகள் தேவனுக்கு பிரியமானவைகளா என்பவற்றை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகளில் நமக்கு சந்தேகம் ஏற்படுமாயின், அவைகள் நம்மை அச்சுறுத்துகிறதாக தோன்றுமாயின், அந்த காரியங்களை விட்டு விலகி நிற்கும்படியாக, அவர்களுடைய கூடாரங்களை விட்டு விலகி நிற்கும்படியாக வேதம் நம்மை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் இங்கே 32வது வசனத்தில் கோராகு பூமியில் புதையுண்ட போது ஏற்பட்டது பூமி அதிர்ச்சியா என்றால் அதுதான் பூமி அதிர்ச்சி தேவனால் கோராகின் கூட்டத்தாருக்கு ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். இதுபோல நிகழ்ச்சிகள், வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் பின்பாக நடந்தது. சவுலினுடைய ஆட்சி காலத்தில் 1 சாமுவேல் 14:15 எலியா இருந்தபோது ஓரேப் மலையில் ஒரு பெரிய அதிர்ச்சி. உசியா அரசனின் காலத்தில் ஆமோஸ் 1:1, சகரியா 14:5 பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய மரணத்தின் போதும் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, தேவாலயத்தினுடைய திரைச்சலை கிழிகிறது, பெரிய பூமி அதிர்ச்சி, அங்கே கல்லறைகளெல்லாம் திறக்கிறது, எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அதே போல் பவுலும் சீலாவும் பிலிப்பி சிறைச்சாலையில் இருந்த பொழுது அப்போஸ்தலர் 16:26 தேவனை துதித்து பாடுகிற பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் பாவத்துக்கு எதிராக பூமியை அதிர பண்ண தேவன் வல்லமை உடையவர் என்பதை பழைய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இவைகளெல்லாம் ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி தான், கடுமையான நிகழ்ச்சி தான். ஆனால் தேவ மனிதர்கள் இந்த அதிகாரத்தில் என்ன செய்தார்கள்? அதை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. முகங்குப்புற விழுந்த மோசே என்று பார்க்கிறோம். 45வது வசனத்தை பார்க்கிற போது, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது, ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று நிற்கிறது. முறுமுறுக்கிற ஜனங்களை தேவனே ஏற்படுத்தின தலைவர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறத பார்க்கும் பொழுது தேவ கோபம் அத்தனையாக எரிகிறது. ஆனால் மோசே முகங்குப்புற விழுந்தான் என்று பார்க்கிறோம். மோசே என்ற பக்தி உள்ள ஒரு உத்தம ஊழியன் மக்களுக்கு எதிராக பற்றி எரிந்த அந்த தேவ கோபத்தை கண்டபோது தேவனுடைய சந்நிதியில் முகங்குப்புற வீழ்ந்தார் என்று பார்க்கிறோம். நியாய தீர்ப்பின் பெரும் அந்த அணை உடைஞ்சி வருகிறது. ஜனங்கள் சாக தொடங்கிட்டாங்க. 14,000க்கு மேலே ஜனங்கள் செத்து மடிகிறார்கள். அதனை தடுத்து நிறுத்துகிற ஒரு மாவீரனைப் போல தேவ பாதங்களை பற்றி கொண்டு மன்றாடி மக்களை காப்பாற்றுகிற ஒரு ஜெப வீரனை இங்கே நம்ம பார்க்கிறோம். இதுபோல் அவர் பலமுறை தேவ சந்நிதியில் விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். கோராகு குழுவினரின் பாவத்தின் போது இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். கோராகின் பாவத்தால் சபைக்கு தீர்ப்பு வந்தபோது 4வது வசனத்திலையும் விழுகிறார், 22வது வசனத்திலும் விழுகிறார். கோராகின் பாவத்தின் பின்பு மக்கள் முறுமுறுத்து தீர்ப்புக்கு அவர்கள் இலக்கான பொழுது 45வது வசனத்திலையும் முகங்குப்புற விழுகிறார். இந்த அதிகாரத்திலேயே 3 முறை தேவ சன்னிதானத்தில் முகங்குப்புற அவர் விழுகிறதை பார்க்கிறோம். தண்ணீருக்காக காதேசில் மக்கள் எதிர்ப்பு காட்டிய போதும் 20வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் காளை குட்டி பாவத்தின் பின்பாக உபாகமம் 9:18 பார்க்கிறோம். கலகம் செய்த ஜனங்களுக்காக 9:25 உபாகமத்தில் பார்க்கிறோம். இன்றும் அழிகிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் விழுந்து கிடக்கிற மக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கிற ஒருவனை நான் தேடினேன், ஒருவரையும் காணேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய அங்கலாய்ப்பை நிறைவேற்றின மோசையை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ சன்னிதானத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாக, முகங்குப்புற விழுந்து அழிகிற ஆத்துமாக்களுக்காக, பாவத்தினால ஆண்டவருடைய எச்சரிப்பின் அந்த வாதைகள் அவர்களை தாக்குகிற பொழுது அவர்களை அழிவு நின்று மீட்கிறவர்களாக, பகையை சிலுவையில் கொன்று நமக்காக இருதரத்தாரையும் ஒருமையாய் மாற்றின அந்த ஆண்டவர் நமக்கு தந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நிறைவேற்றி இன்றைக்கு பாவத்தில் வாழ்கிற ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்து தேவனுடைய கரங்களில் பிடித்து கொடுக்கும்படியான ஒரு உன்னதமான பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடியினாலே தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து
ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இங்கே அத்தனையாய் தேவனுடைய கோபம் பற்றி எரிந்த பொழுதும், மோசே தேவ சன்னிதானத்தில் விழுந்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய முடிவை மாற்றினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய கோபம் பாவங்களுக்கு விரோதமாக, இன்றைக்கு பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்துக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களின் அந்த வேண்டுதலை பார்க்கிறார். அவர்கள் செய்கிற உத்தமமான வேண்டுதல்களை அவர் மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்காக மன்றாடுகிற பொழுது மகா பெரிய விடுதலையை தந்து ஜனங்களை அழிவிலிருந்து வாதையிலிருந்து நிறுத்துகிறதற்கு இன்றைக்கும் தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த காரியத்தை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.